வதந்திகாவின் கனவு நிறைவேறியது. வாங்க கதைக்குள்ள போகலாம். வசந்துங்கிற மன்னனுக்கும் வனிதாங்கிற ராணிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாங்க. அந்த இளவரசியோட பேரு தான் வதந்திகா. இதோ கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாள்ல, இவ தான் அந்த வதந்திகா. இவளுக்கு நல்லா விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு துரு துருன்னு இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்களோட அரண்மனையில் ஒரு பணிப்பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த வதந்திகா எங்கே போகிறாளோ என்ன பண்ணுறாளோ எல்லா விஷயங்களையுமே பின்தொடர்றது கண்காணிக்கிறதையே பெரிய வேலையாக வச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இளவரசியோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. மன்னனுக்கும் நிறையா வேலைகள் இருக்குங்கிறதுனால அந்த அரண்மனையில் அவங்களோட இளவரசியை கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்றதுனால ஒரு பணிப்பெண்ணை வேலைக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த இளவரசிக்கு வழக்கம் போல் இவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க அரண்மனையில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வரான். அந்த பையன் சொல்கிறான், நீ தானே வதந்திகா, நீ தானே வதந்திகா, உனக்காக தான் நான் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்தேன். இது எங்கள் அம்மா செஞ்ச பொம்மை, உனக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் தினமும் வந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் யாருமே என்னை உள்ளே விட்டதே கிடையாது தெரியுமா. அரண்மனை வாசல்லையே நின்றுட்டு ஓடிடுவேன், ஏன்னா விரட்டி விரட்டி அடிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு யாருமே இல்லையா, அதான் வேக வேகமாக பொம்மையை தூக்கிட்டு உள்ளே ஓடி வந்துட்டேன். இந்தா வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அந்த வதந்திகாவும், ஓ அப்படியா ஹரி, நீ எனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தியா, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன் ஹரி, கொண்டா கொண்டா அப்படின்ட்டு வாங்குறா. உடனே அந்த பணிப்பெண் வேக வேகமாக ஓடி வந்து, என்ன இளவரசியே, நம்மளோட அரண்மனையில் தான் எவ்வளோ பொம்மைகள் இருக்குது, நீங்கள் இந்த பையன்கிட்ட போய் பொம்மையை வாங்கிக்கிறீங்களே, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம அரசன் இதை பார்த்தாங்கன்னா என்ன தான் திட்டுவாங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கி அந்த பையன்கிட்டயே கொடுத்துட்டு இந்த இளவரசியை கூட்டிட்டு அரண்மனைக்குள்ளே வந்துட்டாங்க. ராஜாவோட கையில் நிறையா பொற்காசுகள் இருக்கிறத பார்த்தோன்னையும், அந்த பொற்காசுகள் நமக்கு வேணுமே, இப்போ மட்டும் நம்மக்கிட்ட அந்த பொற்காசுகள் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழலாமே, என்ன பண்ணலாம், இப்போ அந்த அரசன்கிட்ட போய் ஏதாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதான் அப்படின்ட்டு அந்த அரசன்கிட்ட வந்து, அரசனே அரசனே, இப்போ எங்கே வெளியில் வேகமாக கிளம்புறீங்க, இப்போ தயவு செஞ்சு வெளியில் போக வேண்டாம், உங்களுக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் உள்ளே இருக்கிறது தான் நல்லது, இப்போ தான் நான் நம்ம இளவரசியை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இப்போ வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வந்துடும், வேண்டாம் மன்னனே, நீங்கள் இளவரசியை கூட்டிகிட்டு உங்களோட அறைக்கு போங்க அப்படின்ட்டு அந்த இளவரசியை தூக்கி அந்த மன்னன்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த மன்னனும், ஏன் என்னாச்சு, எதுக்கு, ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க, நான் ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டு 1008 கேள்விகளை வைக்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த பணிப்பெண்ணும் பொய்யா ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காக அந்த பையனை பழி போடுறாங்க. ஒரு சின்ன சிறுவன் வந்திருந்தான், அந்த சிறுவன் நம்ம இளவரசியை விளையாட்டுக்கு கூப்பிட்டான், அவனும் நம்ம இளவரசியும் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம இளவரசியை அடிச்சிட்டான். இளவரசி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் அந்த சிறுவன் அங்கேயே தான் இருக்கிறான், அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு இருக்கிறேன், நீங்கள் அந்த சிறுவனுக்கெல்லாம் போய் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதனால தான் மன்னனே, வேற எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அந்த மன்னனும், ஓ அப்படியா, என்னோட இளவரசி அழ வச்சது யாருன்னு தெரியலையே, சரி இருக்கட்டும் இருக்கட்டும், போயிட்டு போகுது, இந்தாங்க என்னோட குழந்தையோட அழுகையை நிறுத்தினதுக்காக உங்களுக்கான பொற்காசுகள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அந்த பணிப்பெண்ணும் அவங்க திட்டம் போட்ட மாதிரியே அந்த பொற்காசுகளை மன்னன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் வதந்திகா அறைக்கே இந்த பணிப்பெண் வந்துட்டாங்க. வதந்திகா கேட்குறா, ஏன் ஆண்டி இந்த மாதிரி பண்ணீங்க, என்னோட நண்பன் தான் தெரியுமா ஹரி, அவனை நீங்கள் இப்படியெல்லாம் திட்டியிருக்கக்கூடாது, அது இல்லாமல் நீங்கள் என்னோட அப்பா கிட்ட வந்து எவ்வளோ பொய் சொன்னீங்கல்ல, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆண்டி, எங்கள் அப்பா கிட்டேயே உங்களை நான் சொல்லி இந்த வேலையிலேருந்து உங்களை தூக்க சொல்கிறேன், இருங்க இருங்க அப்படிங்கிறா. உடனே அந்த நேரம்னு பார்த்து ஹரியோட அம்மாவும் வதந்திகாவோட அறைக்கு வராங்க. வதந்திகா அந்த பணிப்பெண் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு, ஓ இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமா, சே, நீங்கள் இவ்வளோ மோசமான ஒரு பெண்ணாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அதுவும் இவ்வளோ அழகான இவ்வளோ பெரிய நல்ல அரண்மனையில் இந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு பணிப்பெண்ணாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருக்கணும்,
ஆனால் நீங்கள் இப்படி ஒரு மோசமான ஒரு பணிப்பெண்ணாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. குழந்தைங்களோட மனசில் நீங்கள் எதை பதிய வச்சாலும் குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் கெட்ட விஷயங்களை வதந்திகாக்குள்ளே திணிச்சாலும் வதந்திகா ரொம்ப அறிவாளியான குழந்தை. அவளை நீங்கள் ஏமாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு நேரமாயிடுச்சு. அந்த பணிப்பெண் அவங்களோட அறையில் நின்றுக்கிட்டு ரொம்ப தீவிரமாக திட்டம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படியே தான் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. சில வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ வதந்திகாவை பார்த்தா ரொம்ப அழகான இளம் இளவரசியாகவே வளர்ந்துட்டா. வதந்திகாவோட அப்பாவுக்கும் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நம்ம அப்பாவை விட்டுட்டு வெளியில் நாம் எங்கேயும் போக வேண்டாம், நம்ம அரண்மனையில் இருந்தே நாம் என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கலான்ட்டு அவங்க அரண்மனைக்கு குருவெல்லாம் வரவழைச்சி கலைகளெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. பகல் நேரமெல்லாம் அரண்மனையில் உள்ள நிர்வாகத்தெல்லாம் கவனிச்சுக்கிறது. இரவு நேரத்தில் படிப்பு சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிடுவா. இவ்வளோ வருஷங்கள் ஆகியுமே இந்த வதந்திகாவால் அந்த மோசமான பணிப்பெண்ணை வேலையிலேருந்து தூக்கவே முடியலை. ஏதேதோ பொய்களெல்லாம் சொல்லி மன்னனை ஏமாற்றி அதே அரண்மனையிலேயே அந்த பணிப்பெண் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ வேறு வழியே இல்லை வதந்திகாவுக்கு. அவங்க கல்லூரியில் சிறப்பு விருந்தினராக அவங்கள அழைச்சிருக்கிறாங்க. இப்போ கட்டாயமாக அவங்க கல்லூரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அவங்க கல்லூரியில் அவங்கள சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்காக நல்ல முறையில் சீரும் சிறப்புமா சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு அந்த விழாவை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் இங்கே அரண்மனையில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த நேரம்தான் நமக்கான நேரம் அப்படின்ட்டு அந்த பணிப்பெண் மன்னனை ஏமாற்றி அந்த அரண்மனையில் உள்ள பத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து மன்னனோட கையெழுத்தை வாங்கிட்டாங்க. அது எல்லாத்தையுமே வதந்திகா அரண்மனைக்கு வந்ததுமே ஹரியோட அம்மா எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. அதுக்கு உடனே வதந்திகா, இவ்வளோதானா? வேற என்னமோன்ல நான் நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் போய் ஹரியை ஒரு பெண் வேடத்தில் இந்த அரண்மனைக்குள்ளே நுழைய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா வதந்திகா, உனக்கு நிறையா விஷயங்கள் தெரியும், அதனால் நான் நீ சொல்கிறத கேட்குறேன். நான் போய் ஹரியை பெண் வேடத்தில் வர சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் வதந்திகா அந்த அரண்மனையில் வழக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறா. இப்போ அந்த பணிப்பெண் தனியாக அவங்க அறையில் நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் எப்படியோ ஒரு வழியாக அந்த வதந்திகா வெளியில் போன சமயத்தில் எல்லாத்துலேயுமே கையெழுத்தை வாங்கிட்டோம். எல்லா சொத்துமே நமக்குன்னு வந்துருச்சு. இனிமே என்ன, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இதே மாதிரி நல்லவா மாதிரியே நடிச்சிட்டு இருப்போம். அரசனும் அரசியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த இளவரசியை தான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடிய மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? அவளுக்கு யாரையாவது ஒருத்தனை திருமணம் செஞ்சு அனுப்பி விட்டுட்டோன்னா இந்த அரண்மனை நமக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். நம்மளோட பரம்பரையவே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். பண்ணலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. அப்போதான் அந்த ஹரி ஒரு அழகான பெண் வேடத்தில் தேவதை மாதிரி இந்த பணிப்பெண்ணோட அறைக்குள்ளே நுழையிறாங்க. இந்த பணிப்பெண் அந்த ஹரியை பார்த்துட்டு, என்னம்மா வேணும்? என்ன? யார் நீ? இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே கிடையாதே. என்ன நீ பாட்டுக்கு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிட்ட? யாரை பார்க்கணும்? யார் வேணும்? சொல்லுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த ஹரியும், நானா? என்னோட பேர் தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்போவே இந்த வதந்திகாவும் அந்த அறைக்குள்ளே நுழையிறா. ஹாய் தேவி, எப்படி இருக்க? எப்போ வந்த? நீ என்னோட அறைக்கு வருவான்னு பார்த்தா நீ தப்பி தவறி வேற ஒருத்தவங்களோட அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டியே. வா என்னோட அறைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்னோட அப்பா அம்மாவை எல்லாரையுமே உன்கிட்ட காமிக்கிறேன். அவங்கக்கிட்டையும் உன்னை பற்றி சொல்கிறேன், வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறா. உடனே அந்த ஹரியும், வதந்திகா நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நான் தெரியாமல் வேற ஒருத்தவங்களோட அறைக்கு நுழைஞ்சிட்டேன். அவங்க என்னை எவ்வளோ திட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை இப்போவே உன்னோட அறைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. உடனே இந்த பணிப்பெண்ணும், வதந்திகா, அந்த பொண்ணை நீ தயவு செஞ்சு உன்னோட அறைக்கு கூட்டிகிட்டு போமா. நான் அவளை எதுவுமே சொல்லலை. போங்க 2 பேரும் என்னோட அறையிலேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
இப்போ இந்த வதந்திகாவும் ஹரியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அரண்மனையை சுற்றி சுற்றி வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த அரண்மனையில் உள்ளவங்க எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த அரண்மனையை பார்க்கும்போதே. சரி தேவி, இப்போ நாம் 2 பேருமா சேர்ந்து சண்டை போட்டு விளையாடலாமா? யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு பார்க்கலாம். நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், நீ ஜெயிச்சேன்னா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அந்த ஹரியும், சரி சரி வதந்திகா, எனக்கும் இந்த விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், நானும் உன் கூட விளையாடுறேனே, வா வா விளையாடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே சண்டை போட்டு விளையாடுறாங்க. வதந்திகாவால் அடி வாங்க முடியல, தோற்று போயிடுறா. சரி சரி தேவி, 3 முறை, இதில் ஒரு முறையில் நீ ஜெயிச்சிட்ட, இன்னும் 2 முறை இருக்குல்ல, அதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. சரி சரி வா விளையாடலான்ட்டு மறுபடியும் சண்டை போட்டு விளையாடுறாங்க. அப்போவும் இந்த வதந்திகா தோற்று போயிடுறா. இன்னும் ஒரே ஒரு முறை தான் இருக்குது வதந்திகா, இதுலேயும் நான் தான் ஜெயிக்க போகிறேன், நீ தோற்று தான் போக போகிற பாரு அப்படின்ட்டு விளையாடுறாங்க. அந்த கடைசி முறை ரொம்ப பலமாக வதந்திகா பயங்கரமாக போட்டி போட்டு விளையாடுறா. இந்த முறை தேவியை தோக்கடிச்சிட்டா. பாத்தியா தேவி, நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா, 2 முறை நீ ஜெயிச்ச, கடைசி முறை நான் ஜெயிச்சிட்டேன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என்னை விட்டு கொடுத்துட்டியோ, மறுபடியும் இன்னொரு முறை விளையாடலாமா அப்படின்ட்டு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வதந்திகா, நீ எப்படி விளையாடுறன்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா விளையாடுற, நம்ம எதுக்கு சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு, நீ சொல்கிறத நான் கேட்க போகிறேன், நான் சொல்கிறத நீ கேட்க போகிற, அவ்வளோதான், நமக்குள்ளே எதுக்கு சண்டையெல்லாம், நம்ம இதே மாதிரி ஜாலியாக இருக்கலாம், வா நம்ம போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் அதே மாதிரி ஒத்துமையாக சந்தோஷமாக அந்த அரண்மனையில் இருக்கிறாங்க. இதையெல்லாமே அந்த பணிப்பெண் அவங்களோட அறையிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறார்களே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாம் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான், இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு, தேவியா உன்னோட தோழி, தேவியை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவியை ஒரு அடியால் வச்சு கடத்திட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு இருட்டான அறைக்குள்ளே போய் அடைச்சி வச்சுட்டா. இதுக்கப்புறம் நீ உன்னோட தோழியை எப்படி சந்திக்கிறேன்னு பார்க்குறேன், நான் இப்போ அரண்மனைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு அந்த பணிப்பெண் வந்துட்டா. அரண்மனைக்கு வந்து பார்த்தா அரசன் உடல்நிலை சரியாகி அரியணையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அதிர்ச்சியான அந்த பணிப்பெண், மன்னா அவங்களுக்கு உடல்நிலை எல்லாம் சரியாயிடுச்சா, ரொம்ப சந்தோஷமா இருக்கே மன்னா, எப்படி இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு மன்னா, இனிமே உங்கள் ஆட்சி ரொம்ப செழிப்பாக இருக்க போகுது அப்படின்ட்டு மறுபடியும் புகழ்ந்து பேசி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளோட அறைக்கு வந்துட்டு, என்னடா இது, ஒரு கதவு திறந்தா இன்னொரு கதவு மூடுதே, நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இந்த தேவியை மட்டும் நம்ம இந்த அரண்மனைக்குள்ளே உள்ள நுழையவே விடக்கூடாது, தேவி மட்டும் மறுபடியும் இந்த அரண்மனைக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டான்னா என்னுடைய எல்லா திட்டமும் தெரிஞ்சு போயிடும், மன்னன் என்னை அரண்மனையை விட்டே தூக்கிடுவாங்களே, அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. இங்கே அந்த வதந்திகா என்னன்னா தனியாக நின்றுட்டுருக்குறா. என்ன இன்னும் ஹரி வரவே இல்லை, நம்ம அப்பா கிட்ட ஹரியை பற்றி சொல்லலான்னு பார்த்தா இன்னும் வரவே காணோம், நம்மளே போய் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு தயாராகிட்டு இருக்கிறா. அப்பான்னு பார்த்து ஹரியோட அம்மா வேக வேகமாக ஓடி வராங்க. வதந்திகா வதந்திகா, இங்கே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடி வந்து நிற்கிறாங்க. ஹரியை அந்த பணிப்பெண் ஒரு இருட்டான அறைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஹரி ரொம்பவே மயக்கத்தில் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அடியாட்களோட ஹரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறான். நீதாம்மா போய் காப்பாற்றணும், அந்த பணிப்பெண் தான் இதுக்கு எல்லாமே காரணம், அவளை நாம் சும்மாவே விடக்கூடாது, நீ நினச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும், போமா போயிட்டு வா, என்னோட மகனை திருப்பி கூட்டிகிட்டு வாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த வதந்திகாவும் இரவுன்னு கூட பார்க்காம அவனோட நண்பன் ஹரியை காப்பாற்றுறதுக்காக கிளம்பிட்டா. சின்னதாக இருக்கிற அந்த குடிசைக்குள்ளே வெளிச்சம் தெரியுது, கதவு உடஞ்சி போயிருக்கு, அந்த கதவு வழியாக பார்த்துட்ருக்குறா. பாவம் இந்த ஹரி மயக்கத்தில் ரொம்பவே சோர்வாக இருக்கிறான். இப்போ அந்த வதந்திகா அவளோட பலத்தை பயன்படுத்தி கதவை உடச்சி அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டா. இந்த பணிப்பெண் அந்த வதந்திகாவை பார்த்ததுமே, என்ன இளவரசியே இளவரசியே, என்னாச்சு, நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியுமா, இந்த தேவி என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதுக்கு இந்த வதந்திகாவும், தெரியும் தெரியும், எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லாவே தெரியும்,
இப்போ நான் உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இந்த தேவியவும் மீட்டு காப்பாற்றிட்டாங்க. இப்போ அந்த பணிப்பெண்ணையும் அடியாட்களையும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ வதந்திகா அவங்க அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் அவள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. இதுக்கப்புறமும் என்னோட இளவரசி யார்கிட்டையும் கஷ்டப்படவே கூடாது, யாரையுமே இந்த பணிப்பெண் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த தேவிங்கிற பெண் வேடத்தில் இருந்த ஹரியும் அவனோட உண்மையான வேடத்துக்கு வந்துட்டான். அரண்மனைக்கு ஹரியாவே வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த இளவரசிக்கிட்ட சொல்கிறாங்க, வதந்திகா இளவரசியே, இனிமே நீ ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கலாம். உன்னோட நண்பன் எவ்வளோ நல்லவன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உன்னோட நண்பன் கூட நல்லாவே ஒற்றுமையாக பழகலாம். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒற்றுமையாக இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வதந்திகா அவள் நினச்ச மாதிரியே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையான நண்பர்கள் எப்போவும் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க. அவங்களோட நட்புக்கு எல்லையே கிடையாது, என்னைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நண்பர்கள் தினம்ல, அதனால் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னு நினைக்கவே கூடாது. அது என்றைக்குமே நிலைக்காதது. நாம் என்றைக்குமே எப்போவுமே சந்தோஷமான வழியில் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நாம் நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சோன்னா நமக்கு நல்லதே வந்து சேரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.